நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிருபையின் வாசல் இது, தெய்வம் தந்த வாசல் இது, மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 2026 பிப்ரவரி மாதம் காலை வேளையிலே இந்த சோஸ்வா டிவி மூலம் ஒவ்வொரு வீட்டுக்கும் வர எனக்கு ஒரு பாக்கியம் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு பரிசுத்த ஓய்வு நாள், பரிசுத்த ஆராதனை எங்கள் புதுச்சுரண்டை ஆலயத்தில் இன்றைக்கி 3ஆம் நாள் பாஸ்டிங். எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். இப்பொழுதும் தலை கவிழ்ந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. 2026 ஜனவரி மாதம் முழுவதும் எங்களை கண்ணுக்குள் மணியை போல காத்தருளினீர். பாவம் எங்களை தொடாதபடி பரிசுத்தமாய் வாழ ஆண்டவரே, உலக பிரகாரமான வியாதிகள் எங்களை தொடாதபடி எல்லா விதத்திலும் விபத்து, ஆபத்து, நாசம், மோசங்களுக்கு விலக்கி இந்த புதிய மாதத்தின் 1ஆம் தேதி கூட உடைய சமூகத்தில் வர கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நீ பேசும், உடைய மெல்லிய சத்தம் கேட்கட்டும். உலகம் முழுவதும் சோஸ்வா டிவி மூலம் உடைய வார்த்தை பாய்ந்து செல்கிறது ராஜா. இந்த கிருபை வாசலிருந்து ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். வாழ்த்துதல் பலிக்கட்டும். ஏசாயா 3:10 சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமானுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் பலனின் கிரியை அறிவிப்பார்கள். இந்த வார்த்தையின்படி இந்த வார்த்தை செல்லுகிற இடமெல்லாம் உங்களுடைய நன்மை பிறக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தங்கச்சி அனிதா ஒரு பாடல் பாடுவா, அடுத்தாப்புல தம்பி ஒரு துதி ஆராதனை. அதை தொடர்ந்து நம்முடைய ஜெப அறைக்கு வருகிற ஒரு தங்கச்சி கடந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப 2 பச்சை குழந்தைகள், 5 மாத குழந்தை, அதுக்கு மூத்த பிள்ளையும் சின்ன பிள்ளை தான், அசுத்தாவினால் பிடிக்கப்பட்டு வீட்டுக்கு வந்து ஜெபித்தா. பிறகு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் விடுதலை கொடுத்து அவருடைய சாட்சியை நீங்கள் கேட்பீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருடத்தினுடைய 2வது மாதத்தில் முதல் நாளில் இந்த காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் உங்களோடு கூட நாங்கள் இருப்பது கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த 2வது மாதத்தில் கர்த்தருடைய நாமத்தை நாம் புகழ்ந்து பாடப்போகிறோம். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே என்கிற ஒரு பாடலை பாடப்போகிறோம். எந்த கதவுகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அடைப்பட்டிருக்கிறதோ அந்த கதவுகள் எல்லாம் இந்த மாதத்திலே கர்த்தர் திறந்து தரும்படியாக விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி தெய்வநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எப்படி விலகி போனதோ, எரிக்கோவானாலும் பர்வதமானாலும் உண்மை தகர்ந்து விழுந்தது போல இந்த நாளில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை கர்த்தர் நீக்கி போடும்படியாக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் தான்.
கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எந்த பாவ கட்டாலும் எந்த சாப கட்டானாலும் இயேசுவின் நாமத்தினாலே அது அழிந்துவிடும். சிறை கதவானாலும் கல்லறை ஆனாலும் ஆண்டவருடைய வல்லமையால திறக்கப்படும். ஆமென். நல்ல விசுவாசத்தோடு வார்த்தைகளை சொல்லி நாமத்தில் ஆண்டவரே எல்லா பாவங்களையும் எல்லா சாபங்களையும் நீக்கி போடுங்கப்பா. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பாவப்பட்டானாலும் சாப கட்டானாலும் இயேசு நாமத்தினால் அறிவும். சிறு கதவானாலும் கல்லறையானாலும் உங்க வல்லமையால் திறக்கும். பாவப்பட்டானாலும் சாப கட்டானாலும் இயேசு நாமத்தினால் அறிவும். ஆனாலும் சிறு கதவானாலும் உங்க வல்லமையால் திறக்கும். பாவப்பட்டானாலும் சாபப்பட்டானாலும் இயேசு நாமத்தினால் அறிவும். சிறை கதவானாலும் கல்லறையானாலும் இயேசு நாமத்தினால் திறக்கும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2வது மாதத்தின் முதல் நாளிலே காலை நேரத்திலே தேவ சமூகத்திலே கூடியிருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம், நன்மை, ஆசீர்வாதம். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வார்த்தை இப்படி சொல்லுகிறது: நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல ஒரு அழகான வார்த்தையை அங்கு ஆவியானவர் பதிவு செய்திருக்கிறார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு, கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை சம்பூர்ணமாய் சாப்பிட வைத்தார். கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். திருப்தி அடைந்து, திருப்தியான வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். அதிசயமாய் நடத்தி வந்த, நம்மளை அதிசயமாய் நடத்தி வந்த தெய்வம், அதற்காக கர்த்தரை நாம துதிக்கணும். இப்படி நாம் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும் பொழுது, நான் சாப்பிட்டது தேவனுடைய இரக்கம், நான் திருப்தியா இருக்கிறது தேவனுடைய கிருபை, என்னை அதிசயமாய் நடத்தி வந்தவர், இப்படிலாம் சொல்லி நாம துதிக்கும் பொழுது என்ன நடக்கிறது அப்படிங்கிறது அழகா எங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி துதிக்கக்கூடியவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள். இவர்களைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இப்படி துதிக்கிறவர்கள் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்கள். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த ஆண்டவரை நினைத்து, எஃப் மேஜர், அந்த ஆண்டவரை நினைத்து நாம உண்மையாய் சொல்லி பாட போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை அதிசயமாய் நடத்தி வந்தீங்களே. எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி ஸ்தோத்திரம். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. அவர் நடத்துகிறவர், நம்ம ஆண்டவர் நம்மை நடத்துகிறவர். அழகாய் சங்கீதக்காரன் இந்த அனுபவங்களை எல்லாம் சொல்லும் பொழுது அழகாய் சொல்லுவார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு கொண்டு சேர்க்கிறார். நல்ல நடத்தக்கூடிய ஒரு தெய்வத்தை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 2026வது வருஷத்தின் முதல் மாதம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் எவ்வளவு அழகாய் நடத்தினார், சம்பூர்ணமாய் நடத்தினாரே, அதிசயமாய் நடத்தினாரே. அதையெல்லாம் நினைத்து பார்த்து, எல்லாம் உங்க கிருபைப்பா, எல்லாம் உங்க தயவப்பா, எல்லாமே உங்க அன்பப்பான்னு சொல்லும் பொழுது என்ன நடக்கும் என்றால், நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஏன்னா என்னை நடத்துகிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் என்னை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார். எல்லா கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. நீங்க சொல்லுங்க, அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம்
பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை, அவர் உங்களை தேடி வந்தார்னா நீங்க வாய்களை திறந்து பாடணும். எனக்கு அன்பு காட்டுகிற நல்ல தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சொல்லுங்க, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்துக் கொண்டீரே. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு உயர்த்துங்க ஆண்டவரே. உங்க அன்பு நீங்க வீட்டுக்குள்ள சொல்லும் பொழுது இன்னும் தேவனுடைய அன்பு உங்க வீட்டுக்குள்ள இறங்கி வரும். அவர் கிருபையை நீங்க அனுபவிக்க போறீங்க. அவருடைய தயவை இந்த மாதம் முழுவதும் சுதந்திரிக்க போறீங்க. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, என்னை இழுத்துக் சேர்ந்து சொல்லுங்க. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது. ஆமென் ஆண்டவரே. இப்ப சொல்லுங்க, நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. என்னை நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்க்க ஆண்டவரே, எவ்வளவாய் நடத்தினீங்க, எத்தனை அதிசயமாய் நடத்தினீங்கப்பா. உம்மை துதிக்கிறேன். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது. ஆமென் ஆண்டவரே. கர்த்தர் செய்ய நினைத்தது, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக சேர்ந்து பாடுவோம். உங்க அன்பு பெரிய, ரெண்டு கைகளை நல்லா தட்டி சொல்லுங்க. உங்க வீட்டுக்குள்ள தேவ தூதர்கள் இறங்குகிற இடமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. பரலோக மகிமை உங்க வீட்டுக்குள்ள இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. மனதார துதிங்க. உங்க அன்பு ஆண்டவரை உயர்த்த உயர்த்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தை நீங்க எங்க பிரஸ்தாபப்படுத்துகிறீர்களோ நான் வருவேன், வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அதை நினைச்சு சொல்லுங்க. உங்க அன்பு, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிச்சயமாய் கர்த்தரை நீங்கள் இப்படிப்பட்ட உணர்வோடு நீங்கள் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த மாதம் முழுவதும் செய்வார். எப்படிப்பட்ட உணர்வுகள்! நான் கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சா போதும், கர்த்தரை உயர்த்த ஆரம்பிச்சா போதும், என்னுடைய ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட மாட்டார்கள்னு சொன்ன வார்த்தை இந்த மாதம் முழுவதும் என் வீட்டுக்குள்ள, என்னுடைய குடும்பத்துல, என் கூட இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது அப்படியே நிறைவேறும் என்று நீங்கள் அதை நம்பி துதிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை விசுவாசித்து துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கடைசியாக முடிந்தால் முழங்கால் படியிட்டு ரெண்டு கரங்களை பரத்த
வானத்துக்கு நேர உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்பை பெற்றிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவரிடத்தில் கிருபையை பெற்றிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவரிடத்தில் தயவை பெற்றிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவரிடத்தில் இரக்கத்தை பெற்றிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்க பாக்கியவான்களா இருக்கிறீர்கள். இந்த மாதம் முழுவதும் நீங்க பாக்கியவான் என்கிற அந்த ஸ்தானத்திலே வாழ போகிறீர்கள். கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிக்க போகிறார். முடிஞ்சா கரங்களை வானத்துக்கு நேர உயர்த்தி, இயேசுவே உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களை உயர்த்துறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. கனம், மகிமை, புகழ், ஆராதனை அத்தனையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவே உமக்கு தருகிறோம், தாழ்த்தி பெருமையாக்குகிறோம். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் உங்க கிருபை எங்களோடு எங்களை நடத்தட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஏசப்பாக்கு சோத்திரம். என்னையும் இந்த இடத்துல சிறு சாட்சியாக நிறுத்தியதற்காக ஏசப்பாக்கு நான் நன்றி சொல்கிறேன். கடந்த ஒரு வருடமாக பிசாசினால பிடிபட்டிருந்தேன். என்னுடைய சரீரத்துல அநேக வியாதிகள் இருந்த, சாப்பிட முடியல, வீட்டுல தூக்கமும் இருக்காது, பிள்ளைய கூட ஒழுங்கா பார்க்க முடியல. என் நிமித்தமாக என் குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்ல, தோஷம் இல்ல. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அக்கா கிட்ட நான் ஜெபிப்பதற்கு வந்தேன். அக்கா ஜெபம் பண்ணாங்க. எனக்கு அந்த நேரமே பிசாசின் வெளியே போறதை நான் உணர்ந்தேன். அந்த நாள்ல நான் சாப்பிட்டேன். அன்றைய தினம்தான் நான் ஒழுங்காவே சாப்பிட்டேன். இப்போ நான் நல்லா இருக்கேன். ஏசப்பாக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்றேன். ஆமென். சோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவர் சமூகத்தில் பிப்ரவரி மாதம் என்ன வார்த்தை ஆண்டவரே, புதிய மாதத்தில் நடக்க போகிறது அப்பா இயேசுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் பேசுங்கப்பா, ஏதாவது ஒரு வார்த்தை, ஒரு அடையாள வார்த்தை தாருன்னு சொல்லும்போது தாமதத்தை பற்றி பேசுன்னு சொல்லி உணர்த்தினாங்க. கடந்த வெள்ளிக்கிழமை எங்கள் இடத்துல செய்து கொடுக்கும்போது முள், அதில் ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வர முள் எங்கெல்லாம் இருக்கோ அதை பற்றி அவரே ஆவியானவர் ராத்திரி தூங்கிட்டு இருக்கையிலே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா, ஆண்டுடைய சிலுவை காட்சியில் அவர் முடிய அவருக்கு முடிசூட்டாய் பண்ணது எல்லாம் கற்றுக் கொடுத்தார். அதே போல் இப்பொழுதும் சொல்லித்தாங்கப்பா, தாமதம்னா என்னதுலான்னு சொல்லும்போது ஆண்டவர் கொடுத்த முதல் வசனம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எடுத்துக்கோங்க, பைபிள் வச்சுருக்கவங்க எடுத்துக்கோங்க. தாமதம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை அடைந்து தூங்கிவிட்டார்கள். இதான் முதல் வசனம். நிறைய இருக்கு பைபிளில். ஆனால் இது எதற்கு பிப்ரவரி மாதம் அப்படின்னு சொன்னால், 2025ஓட ஆண்டுடைய வருகை இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இல்லை, இப்போ 2026 பிறந்தும் ஒரு மாதம் ஆயிற்று. நிறைய மரண செய்தி கேட்டிருக்கோம். நம்ம நாட்டு தலைவர் மகாராஷ்டிராவில் பெரிய முதலமைச்சருக்கு அடுத்தாப்பில் துணை முதலமைச்சர் பயங்கர ஒரு சடுதி மரணம். இதெல்லாம் கேள்விப்படும் போது ஆண்டு சீக்கிரம் வரப்போகிற பரிசுத்தவான்கள் ஜனவரி 1 இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் பன்னீர்செல்வனே இறந்தது ரொம்ப, அவங்க பாட்டு எனக்கெல்லாம் 4 மாடிக்கு உள்ள நுழையும் போதே அண்ணன் பாட்டு தான் கிடக்கும். அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார். எனக்கு அந்த பாடல் வரி உள்ளே போகும்போதே அண்ணன் இந்த வரி என்ன தூக்கி விடும். இன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைய ஜனவரி முதல்ல ஆண்டவர் எடுத்துக்கிட்டார். எப்படி நம்ம செய்தியெல்லாம் கேட்கும்போது ஆண்டோடைய வருகை வந்தாச்சுன்னு சொன்னால் ஜனவரி முடிஞ்சு புதிய மாதம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மணவாளன் வர தாமதித்த போது ஜனங்களுக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள எதிர்பார்த்து ஒரு நித்திரை, அவர்கள் எல்லாரும் நித்திரை அடைந்து தூங்கி விட்டார்கள். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம தூங்கிடக்கூடாது.
விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அதுக்கு தான் இந்த வசனத்தை தந்தார். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளேயுமே நிறைய பிரச்சனைகள், தோல்விகள், சரீர பலகீனங்கள், எங்கு திரும்பினாலும் சரீரத்தில் பலகீனம் சொல்லவங்க அதிகம் இருக்காங்க. அதை கேள்விப்படும் போது ஒரு சோர்வு நம்மளை அறியாமலே ஆட்கொள்ளுது. மிஷினரிகள் கடந்த செவ்வாய்க்கிழமை நாங்கள் ஜெபிச்சோம். ஒரு மிஷினரிலாம் ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது தண்டுவடம் உடஞ்சி பலகீனப்பட்டிருக்காங்க. இப்படி நிறைய செய்திகள் நம்ம கேட்கும்போது நம்மளை அறியாமலே ஒரு சோர்வு வந்துடுது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லார்னா, தாமதித்த போது, ஏன்னா நீங்கள் பைபிளில் எடுங்க, தாமதிக்கும் போது என்ன நடக்குன்னு சொன்னால், ஆண்டவர் ஏன் தாமதிக்கிறார், அவருடைய வருகை ஏன் தாமதிக்குன்னு சொன்னால் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாகிறாமல் ஒருவரும் கெட்டு போகாதபடி. ஏன் இப்படி தாமதம் பண்ணுதான்னு சொன்னால், ஆண்டவர் அவர் உருவாக்கின அந்த பரலோக ராஜ்யத்தை தான் எல்லாரும் பொண்ணு ஆசைப்படுறாங்க. அப்பா ஆசைப்படுறாங்க, என் பிள்ளைங்க என் கூட 1000 வருஷம் இருக்கணும், அதனால யாரும் கெட்டு போகாதபடி. அந்த வசனத்தை நல்லா உற்று பாருங்க. தாமதிக்கிறார், ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வார்த்தை குறித்து தாமதமாகிறாமல் ஒருவரும் கெட்டு போகாதபடி. 800 கோடி ஜனங்கள் பிறந்து வளர்ந்து சிருஷ்டித்து மரணத்துக்குள்ள போயிட்டே இருக்காங்க. பல ஆயிரம் கோடி ஜனங்கள் சிருஷ்டிக்கப்படுறாங்க, அழிக்கப்படுறாங்க. ஆனால் ஆண்டவர் 100 ஆட்டில் ஒரு ஆடு கட்டு போகிறது கூட அவர் தாமே வேதனைப்படுதார். அதை கண்டுபிடிக்கும் அளவும் அவர் அதை தேடுறாரு. அதே போல் தான் இன்னைக்கு ஆண்டவர் பிப்ரவரி மாதம் முதல்ல சொல்றாரு, சில காரியங்கள் நமக்கு சரியாக அமையாமல் இருக்கலாம், குடும்ப காரியத்திலையோ, பிள்ளைகள் காரியத்திலையோ, பண காரியத்திலையோ. ஆனால் நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்காக ஆண்டவர் சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் ஜனவரியில் அனுமதிச்சிருக்கிறார். பட்சித்த வருஷங்களை தக்கதாக உங்களை நான் ஆசீர்வதிப்பேன்னு வசனம் 2026. நீங்கள் இதில் போர்டில் பார்த்துருப்பீங்க, கர்த்தர் நன்மையானதை தருவார். 2026க்கு வாக்குத்தத்தம். அவர் தீமையை தருகிற தேவன் இல்லை. சில வியாதிகள் நம்ம சருத்தை உடைக்கும் போது இதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்காரேன்னு சொல்லும்போது அதையும் தீமையை கூட நன்மையாய். நான் வாழ்க்கையில் கடந்த நாளில் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், குறுக்கு வலியினால் பயங்கரமான ஒரு பிடிப்பு. ராத்திரி படுத்தா காலையில் என்னால் எழும்பி உட்காரவே முடியாது. அப்போ மகன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தோம். அதில் சில சவ்வு அப்படியே அமிங்க இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ இந்த டாக்டர் சொன்னார், நீங்கள் 1 மாதம் பெட் ரெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா பிறகு ஓடலாம், எவ்வளோ நாள் ஓடலான்னு. ஆனால் எனக்கு ஊழியம் கரெக்டாக இருக்குது, செவ்வாய் வெள்ளி ஊழியம். தொடர்ந்து நம்ம ஐக்கியத்துக்கு வரவங்க வீடுகளில் என்ன நிகழ்ச்சினாலும் அவங்க நம்ம தேடி வர்றதுனால கட்டாயம் நம்ம தேடி போக வேண்டியிருக்கும். அப்படி சொல்லி ஆண்டு சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும்போது அதுக்குள்ளே பலனையும் தருவார். இப்போ இந்த வெள்ளிக்கிழமை ஜெபம் முடிஞ்சிட்டுனா தொடர்ந்து வாக்குத்தத்த செய்தி, பிறகு தொடர்ந்து சோஸ்வாட்டியில் பாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது. அடுத்தாப்பில் எங்கள் சர்ச்சில் 3 நாள் பாஸ்டிங். இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் தொடர்ந்து நம்ம ஓட வேண்டியிருக்கு. அதனால் ஆண்டுகிட்ட கேட்டேன், சில வேதனைகள் உனக்கு வரும்போது அதுலேயும் நீ அந்த பலகீனத்தை அறிக்கை பண்ணி அப்படியே படுத்துகிற நினைக்க சத்துரு நினைப்பான். ஆனால் அந்த பலகீனத்திலையும் இந்த 1.5 மாதமும் அந்த டாக்டர் சொன்னது 1 மாதம், ஆனால் ஒரு நாள் கூட என்னால் அந்த பாதை கடைபிடிக்க முடியலைனாலும் அவர் புதிய பலனை கொடுத்து இந்த நிமிஷம் வரை நடத்தி வருகிறார். உங்களுக்கும் அதை தான் சொல்லேன், பலகீனம் தாக்கத்தான் செய்யும். ஏன்னா தாமதம் சொன்னால் நம்ம இருதயம் ஒரு நிமிஷம் துடிக்க மறந்துட்டா மரணம்தான். அதையும் ஆவியான் வெளிப்படுத்தினார். நீ தாமதிக்கான்னு சொல்லிய நீ சரீரத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த மிஷின், இந்த ஹார்ட் ஒரு நிமிஷம் தாமதிச்சா கூட மரணம்தான். ஆனால் அதையும் நம்ம இவ்வளோதான் மூச்சு விட மறந்து நம்ம எப்படி இருந்தாலும் அந்த மூச்சு சுவாசிக்க கிருபை தருகிறார். இல்லையா? அதே போல் பாருங்கள், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் கையில் எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று
ஆலயங்களெல்லாம் பிரசங்கித்தான். யாரு? பவுல். தாமதமின்றி. இனி காலம் செல்லாது. ஆனால் சோஸ்வா டிவியிலேருந்து நிறைய ஊழியர்கள் தாமதம் இல்லாமல் அது ஓடிக்கிட்டே இருக்குது 24 மணி நேரம். கொஞ்ச நேரம் அது நின்னா கூட சிலர் ஆண்ட சொல்லுவாங்க, ராசக்கா பாருங்கள் கொஞ்சம் அதில் செய்தி வரல பாருங்கள். அது தாமதம் இல்லாமல், அது சோஸ்வா டிவி மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா நிகழ்ச்சிகளும் கடைசி நாளில் தாமதம் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கு. எதுக்கு அடையாளம்? அருகைக்குள்ள அடையாளம். ஏன்னா அடுத்த நிமிஷம் நம்முடைய ஜீவன் நம்முடைய கரத்தில் இல்லை. அதனால் ஓடிக்கொண்டே நம்ம இருக்கணும். கடந்த நாளில் அமெரிக்காவில் நீங்கள் படுகிற பாடுகள், பல கோடி ஜனங்கள் வீட்டில் முடக்கப்பட்டு இருக்காங்க. பனி புயல். அங்கேருந்து ஒரு சகோதரி எனக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க இருக்காப்போ, அவங்க அம்மா சென்னையிலேருந்து இன்னைக்கு காலையில் கூட என்னை ஃபோன் பண்ணி, மகா அமெரிக்கா போயிருக்கா, அவளுக்கு நிறைய மாதம் பிரசவத்துக்காக ஜெபிங்கன்னு சொன்னான். அங்கே எப்படி இருக்குன்னு கேட்கும்போது வீட்டை விட்டு வெளியே வரவே முடியாது, அப்படி பனி மூடி இருக்கு. நம்மளெல்லாம் கர்த்தர் காத்து வருகிறார். லண்டன் பெரிய, இங்கிலாந்தில் பெரிய இடம், வெள்ளம் எல்லா வாகனத்தையும் அள்ளிட்டு போகுது. கடந்த வெள்ளிக்கிழமை காலையில் 30ஆம் தேதி காலையில் விருதுநகர், சிவகாசி, சாத்தூர் சின்ன பூமி எதிர்த்து தான். ஆனால் விஞ்ஞானிகள் அந்த தட்டை, பூமியின் தட்டை லேசாக அகன்றிருக்குன்னு சொல்லுவாங்க. வருகைக்குள்ள அடையாளங்கள் நிறைவேறி வருகிறது. தாமதம் வேண்டாம். சிலர் தாமதிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நாளைக்கு மறந்துருக்கலாம். ஜனவரியில் இல்லை, பிப்ரவரியே ஆண்டவர் உயிரோடு வச்சிருக்கார், பார்த்துக்கிடுவோம்னு சொல்லாதங்க. ஏன்னா அடுத்த வசனத்தில் பாருங்கள், அப்போஸ்தலர் 26:16 அதை எடுத்துக்கோங்க. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? ஏன் தாமதிக்க? இப்போ நான் தான் இருக்கேன்னு சொன்னால் இந்த வேலையை பார்த்துக்கலான்னு நினைப்பேன். ஆனால் எனக்கு வயதாக ஞாபகத்து குறையும் போது அதை துப்புரம் மறந்துடுவேன். அது பணக்காரங்களோ எதுவாக இருந்தாலும் அப்போ தான் சொல்வார், அந்தந்த நேரம் அந்தந்த வேலையை செய்துரு, உனக்கு ஞாபகத்து குறையுது, இதை பிறகு பார்த்துக்கலாம். இல்லை, ரட்சிப்பு பிறகு பார்த்துக்கிட்டது அல்ல, அபிஷேகம் பிறகு பார்த்துக்கிட்டது இல்லை. சுவிசேஷ ஊழியம் டிவி மூலம் நிறைய வருது, நிறைய சாட்சி, நிறைய ஜெப விண்ணப்பங்கள். அதெல்லாம் ஒரு சாட்சி, ஒரு தம்பி மறுநாள் நல்லா இருந்திருக்கான், மறுநாள் அவனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில், வாலிப தம்பி, இப்போ 2-3 நாளாக பேசிக்கிட்டு இருக்கான். கால் ஆக்சிடெண்ட் ஆகி கட்டுப்பட்டு அதில் இந்த இது வச்சுருக்குக்கா. ஆனால் அந்த ஸ்பாட்டில் நான் இறக்க வேண்டியது, ஆண்டவர் என் ஜீவனை காப்பாற்றிருக்கிறார். இன்றைக்கி நானும் நீங்களும் அப்படித்தான். அந்த வசனத்தில் பாருங்கள், இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் நீக்க கழுவப்படு. இன்னைக்கு ஞானஸ்தானம் முக்கியம். அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போகணும்னு சொன்னால் எப்படியாவது நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான், இங்கே யாராக இருந்தாலும் சரிதான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று. அந்த வசனத்தை பாருங்கள், மறுபடி சொல்றேன். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் நீக்க கழுவப்படு. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். வெள்ளிக்கிழமை காலையில் கர்த்தர் கொடுத்த வசனம் எரேமியா 50ஆம் அதிகாரம் 35, 36, 37, 38 4 வசனம் மூலம் பேசினார். 5 பட்டயம் இருக்குது. நீங்கள் அதை நேரம் குறைவாக இருக்கிறதுனால சொல்கிறேன். 5 பட்டயம் தேசத்தின் மேலே ஊடுருவி வருது. எல்லா தேசத்தின் மேலும் 200க்கு அதிகமான தேசங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்குது. ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு அழிவு. அந்த அழிவில் பார்த்தீங்கன்னா அதில் பிரபுக்கள் மேலே வருது, பொக்கிஷத்தின் மேலே வருது, அற்களிப்பான விக்கிரகத்தின் மேலே அழிவு, பொய் பேசுகிறவர்கள் மேலே. அவங்களாம் பேடிகள் ஆவார்கள், பேடிகள் மாறிடுவாங்க, கலங்குவார்கள். 5 பட்டயமும் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 11 வேதனையை கொண்டு வருது. எரேமியா 50ஆம் அதிகாரம் 35, 36, 37, 38 4 வசனத்தையும் பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. அன்று வருக நெருங்க நெருங்க. ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வர
ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள் நிறைவேறி வருகிறதுனால அதிகமாக நம்ம ஜெபிக்க வேண்டியிருக்கு. ஜெபம்னா என்ன? உங்கள் அப்பாட்ட பேசுகிறது போல் நான் சோஸ்வா டிவியில் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஜெபம்னா எப்படின்னு தெரியாத நிறைய பேர் பேசுறீங்க. ஆவியார் சொல்லுது அதுதான். தகப்பன்ற பிள்ளை பேசுகிறது போல எல்லா காரியத்துக்கும். என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வாக்குத்தத்தை செய்து கொடுக்கணும், அதுக்கு முன்னே ஜபம், முடிஞ்சோடனே ஒரு ஜபம், ஒரு ஊருக்கு புறப்பட்டா காரில் ஏறினோடனே ஜபம், இறங்கும்போது ஜபம், காரில் இருக்கும்போது ஜபம், இடைவிடாமல் மூச்சு விடுவது போல எல்லா காரியத்தையும் ஏண்ட சொல்லு சொல்லு சொல்லு. அப்போ பாவம் செய்ய முடியாது. சின்ன பாவ தூசி கூட நம்மளை தொடாது. சின்ன பாவத்தை கூட ருசி பார்க்க முடியாது. கர்த்தர் அப்படி நம்ம கரம் பிடித்து நடத்துவார். கிருபை வாசல் ஊழியத்தில் 2025 வரை கர்த்தர் நடத்தின பாதையெல்லாம் திரும்பி பார்க்கும்போது எப்படி நடத்தினார், எப்படி நடக்குன்னு எனக்கே தெரியாது. பிள்ளைகள் இப்போ எடுத்து நடத்தாங்க. நான் சாட்சியாக சொல்லுதேன், இந்த நிமிஷம் வரை யாருக்கும் கொடுக்க வேண்டியதில்லை, யார்கிட்டையும் கேட்க வேண்டியதும் இல்லை. கேட்கவும் விட மாட்டார், கொடுக்க வேண்டியதும் இராது. அப்படியே அந்தந்த வாரம் அந்தந்த நிமிஷம் எல்லா கணக்கையும் முடிக்க வச்சுருவா. ஏன்டா எங்கே இருக்குன்னே தெரியாது, ஆனால் என் பையில இருக்கும். தாரது யார்? ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் வழி நடத்தார். இந்த வழி நடத்தல் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த வசனத்தை பிடிச்சிக்கோங்க. தாமதமின்றி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அதே போல் எனக்கு பாவங்கள் பெருகி வருது. ராஜஸ்தானில் ஒரு அன்பு தாய், 3 பையங்களுக்கு தாய், அருமையான கணவர், நல்ல குடும்பம். அவர் கஷ்டப்பட்டு உழைக்கிறார். மனைவி சொல்ல, அவர் டியூஷனாவது எடுக்கேன், இந்த வருமானம் பிள்ளைகள் பெருக பெருக காணலை அப்படின்னு சொல்லி, அப்போ அவங்க கணவர் சொல்றாரு, சரி எடுன்னு சொல்லி அவர் டியூஷன் எடுக்க எடுக்க அந்த வாசல் விரிவடையுது. நிறைய வருமானம் வர ஆரம்பிச்சுட்டு பல இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவள் நல்ல டேலண்ட், அவளுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது. அதனால் அநேக பிள்ளைகள், மாணவ செல்வங்கள் அவளை தேடி வருது. நல்ல வருமானம், நல்ல ஆசீர்வாதம். அவளுக்கு ஒரு குறை இல்லை. இந்தியாவில் நடந்த காரியங்கள் இப்போ 3 நாளாக டிவி நிகழ்ச்சியில், பேப்பரில், செல்லெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், நம்ம எவ்வளோதான் நல்லா இருந்தாலும் இந்த கடைசி நாட்களில் சத்துரு பயங்கரமாய் பெண்களை, ஆண்களை, குடும்பத்தை உடைச்சிட்டு வரான். இந்த சகோதரி அப்படி எல்லா தொழிலும் அந்த படிப்பு காரியங்களை போகும்போது ஒரு வாலிபனோட பழகுது. அதனால அவளுக்குள்ள ஒரு பாவம் பிரவேசிக்கு. அது அவளை இழுத்து சென்று கொலைவெறி. கணவர், 3 பிள்ளைகள், கணவரோட அன்னை மகன், 5 பேரை வாசித்த எனக்கு அப்படியே இருதயமே நின்று போகிறது போல ஒரு வேதனை. பெற்ற பிள்ளைகள், கணவர், அந்த 5 பேரை கொலை, ஒரே வீட்டுக்குள்ளே கழுத்து எடுத்து கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பேப்பரில் வந்துருந்துச்சு. தாங்க சக்தி இல்லை. எதுக்கு சொல்லுன்னு சொன்னால், இன்னைக்கு ஜீசஸ் ஆண்டவரை நம்ம கும்பிடும்போது தான் அந்த பாவங்கள் நம்மளை தொடாதபடி ஆண்டவர் காத்துக்கிடுவார். கொடிய காலங்கள் வரும் என்று அறிவீர்கள். நம்ம பாவத்தை தேடி போலனாலும் பாவம் நம்மளை தொடுகிற அளவுக்கு இன்னைக்கு கையில் இருக்கிற செல்போன் நம்மளை இழுத்து செல்லுது. இரவும் பகலும் அதில் இருக்காங்க. ஊழியத்தில் இருக்கிறதுனால சொல்றேன், நிறைய பேர் அதுலேருந்து எனக்கு விடுதலை வேணும்னு கேட்டு வராங்க. உங்களையும் கேட்குறேன், நிறைய நிகழ்ச்சியை பார்த்தாலும் செல் மூலம் நிறைய பாவங்கள் நம்மளை தொடருது. இதை நம்மளை கட்டி வைத்து அடிமையாக்கிறது. அதிலிருந்து விடுதலை வேணும். அப்படியே கண்ணை மூடி ஜெபிப்போம். சோஸ்திர ஆண்டவரே, நன்றியோடு நீ துதிக்கிறப்பா. தாமதத்தை பற்றி சொல் என்று சொன்னீங்கப்பா. எதற்காக இந்த தீர்க்க தரிசனம் பார்த்தேன்னு எனக்கு தெரியலை. நிறைய பேர் ரட்சிப்புக்கு தாமதமாதாங்க. பிறகு பார்த்து கொள்ளலாம் இல்லை. ஒரு தொழிலை பார்க்கும்போதும் பிறகு பார்க்கலாம், பிறகு அந்த தாமதம் வேண்டாம். இந்த முதலாவது அந்த ஊழியர்களை சொன்னீங்கப்பா, ஊழியக்காரர்கள் தான். ஆனால் ஆண்டவர் வர தாமதிக்கிறார் என்று சொல்லி அவங்க படுக்கும்போது அப்படியே தூங்கிட்டாங்கப்பா. ஆண்டவர் வந்து புத்தியுள்ள ஸ்திரீகளை கூட்டிகிட்டு போயிட்டீங்கப்பா. இதற்காக இந்த வார்த்தை கடந்து வந்ததோ தெரியல. அநேகருக்கு தொடுதுப்பா. நிறைய பேர் சொல்றாங்க, வாக்குத்தத்தை செய்து எனக்கு பிரயோஜனமாக இருந்து சொல்லி. எதிலெல்லாம் தாமதிக்கிறோம் என்பதை உணர்த்தும். என்னைக்கும் சேர்த்து தான் சொல்லுங்க, எதுலேயும் தாமதம் வேண்டாம்.
ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறதுலும் தாமதம் வேண்டாம். அடுத்த நிமிஷம் அவங்கள பார்க்கும்போது நான் இருக்கணும் அவங்க இருக்கவங்கள தெரியாது. ரட்சிப்பு, சத்தியம், சுவிசேஷம் கட்டாயம் சொல்லணும் ஆண்டவரே, கட்டாயம் சொல்ல கிருபை தாரும். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இப்படி சமூகத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்கிறவர்கள், இந்த டிவி மூலம் பார்க்கிறவர்கள், நடந்து கொண்டு வேலை செய்து கொண்டு செல்வன் மூலம் பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என்ன பலகீனத்தோடு இருந்தாலும் அந்த பலகீனம் வெளியேறட்டும் ஆண்டவரே. கடனோடு இருப்பாங்கப்பா, இந்த மாதத்தின் முதல் நாள் அவங்க கடன் தேவைகளை சந்தியும். உங்களால முடியும், எங்களால முடியாது ராஜா. அவங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி கொண்டு 2026 கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று ஒரு ஏக்கத்தோடு பார்க்காங்கப்பா. அவங்களுக்கு ஒரு கனியை நீங்க கொடுத்துட்டீங்கப்பா. கற்பப்பையை திறந்து ஒரு கனியை நீர் வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நிறைய பலகீனத்தோடு பார்க்காங்கப்பா, நிறைய பிரச்சனைகளோடு பார்க்காங்க. பிரிந்து போன குடும்பங்கள், கீழ்ப்படியாத பிள்ளைகள், ஞானம் இல்லாத பிள்ளைகள், ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள், வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இங்க கருத்தில் கொடுக்கிறேன். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஊழியர்களை ஆசீர்வதியும். இந்த புதிய மாதத்தில் அவர்கள் ஊழியர் சிறப்பா நடக்கட்டும். பலகீனப்பட்டவங்க ஊழியர்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. மிஷினியர்கள், ஊழியர்கள், தேச தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைய மரணங்கள், நிறைய தீர்க்க தரிசனங்கள் 2025 26 ஜனவரி 1ஆம் தேதி நிறைய ஊழியர்கள் மூலம் தீர்க்க தரிசன வார்த்தை புறப்பட்டு வந்ததுப்பா. இந்த வார்த்தையெல்லாம் பரலோகம் கேட்டுதுப்பா. பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்வேன்னு சொல்லியிருக்கீங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வரப்போகிற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். 2026 தேர்தல் ஏசப்பா நமக்கு சித்தமான ஆட்சிகள் வரட்டும். டாஸ்மாக் கடைகள் மூடுகிற ஆட்சி வரட்டும் ஆண்டவரே. அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். வருகிற 2 நாட்களுக்காக ஜெபிக்கிறோம். சோஸ்வா டீம் மூலம் 44 நாட்கள் மொத்தம் 44 ஊழியர்களை தரப்போறீங்கப்பா. முன்குறிச்சு ஆத்மாக்களை கொண்டு வரும். டிவி செல்கிற எல்லா இடங்களிலும் நம்முடைய சத்தியம் இத்தனை வருஷம் விதைக்கப்படுதுப்பா. தம்பிக்காக, அப்பா, அம்மா, பாட்டிக்காக, சகோதரிக்காக, சகோதரன் குடும்பத்திற்காக இதுக்கு கொடுக்கிற நிறைய பிள்ளைகள் கொடுக்காங்கப்பா. விளம்பரதாரர்கள் அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். இதில் இணைந்திருக்கிற 40 ஊழியர்களை ஆசீர்வதியும். கிருபையின் வாசல் மூலம் இந்த ஊழியத்தை ஆண்டவரை நாங்கள் நேசித்து இதில் கொடுக்கிற செய்திகள் நிறைய பேர் இந்த ஊழியத்திலேருந்து செய்தி கொடுக்காங்கப்பா. வர பாஸ்டிங் பிரேயரை ஆசீர்வதித்து கொடும். இப்படி வருகை மட்டும் இந்த ஊழியம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சுவாமி, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரையே சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. God bless you. Amen. கிருபையின் வாசல்
காக்கிறது இந்த ஸ்தலமானது. சமாதானத்தை தருகிறது, மறுரூபத்தை அடைய செய்கிறது. கர்த்தரே தெய்வம் என்று நம்ம எல்லாரையும் அறிக்கையிட வைக்கிறது. மனபாரம் போக்கிவிடும் மகிமையின் வாசல் இது. சமாதானம் தந்திடும் அன்பரின் வாசல் இது. மனபாரம் போக்கிவிடும் மகிமையின் வாசல் இது. சமாதானம் தந்திடும் அன்பரின் வாசல் இது. மறுரூபமாய் அடைய செய்யும் மகிமையின் வாசல் இது. மறுரூபமாய் அடைய செய்யும் மகிமையின் வாசல் இது. கர்த்தரே தெய்வம் என்று அறிவிக்கும் வாசல் இது. கர்த்தரே தெய்வம் என்று அறிவிக்கும் வாசல் இது. கிருபையின் வாசல் இது. தேவன் தந்த வாசல் இது. மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. சுரண்டை கிருபையின் வாசல் ஊழியங்கள் நடத்தும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் கிருபையின் வாசல், சுரண்டை. பாவமா, சாபமா, தீராத வியாதியா, தற்கொலை எண்ணமா, இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறார். யாவரும் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுச் செல்ல அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 9443971324.